சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புலிக்குட்டி, தங்கச்சி பாசமலர் கூப்பிட்டுச்சு, வீட்டுக்கு போகணும். இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நண்பன்டா நீ. நண்பன்டா. ஏப்பா, இந்த துணிமணிலாம் வாங்கியிருக்குல்ல, அதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோன்னு வச்சுக்கோயேன், குட்டிமா என்னன்னு கேட்கும், நானும் உளறிடுவேன். ஸ்வீட்டு ஏய் கிருக்கா, நண்பனு கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிச்சு நீ அதை தொட்டோன்னா வாழ்க வளமுடன். ஆமா அது கூட. மாமா, என் அண்ணனுக்கு என் கையால சமைச்சு பரிமாற போற கடைசி சாப்பாடு இதுதான். நான் அண்ணனுக்கு சமைக்க போறேன். நீங்க போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருங்க. குட்டிமா, என்ன குட்டிமா அவசரமா வர சொன்ன? சாப்பிடுங்க. இதுக்குதான் வர சொன்னியா? நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு நினைச்சு நான் வந்தா. இல்ல, நீ வெளியில எதையும் சாப்பிட்டிருக்க மாட்ட, அதான். உட்கார், வா சாப்பிடு. நான் சாப்பிட்டுட்டேன்னு, எனக்கு வேணாம். அண்ணா, இப்படி சொல்லக்கூடாது. இப்ப நீ சாப்பிடலன்னா எப்பவுமே உனக்கு சாப்பாடு கிடைக்காது. ஓ, நான் இப்போ சாப்பிடலாம் நீ கோச்சுப்ப, அதுக்கப்புறம் நீ எனக்கு சமைச்சு கொடுக்க மாட்டேன், அப்படிதானே? அப்படி இல்லைன்னு, இதுக்கப்புறம் குட்டிமா பசிக்குதுன்னு கேட்டாலும் உனக்கு பரிமாறத்துக்கு நான் இருக்க மாட்டேன். உன்னை விட்டுட்டு வெகு தூரத்துக்கு விலைக்கு போக போறேன்னு. நீ சாப்பிடுவேன்னு உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கேன். நீ சாப்பிடுன்னு, எனக்காக கொஞ்சம் சாப்பிடுன்னு. என்னன்னு யோசிக்கிற? சரி சாப்பிட்டுருவோம். அப்புறம் என்ன, நீ உட்காந்து சாப்பிடுவா. என்னமோ தெரியலன்னு, உனக்கு பிடிச்சத சமைச்சு என் கையால ஊட்டி வேணும்னு தோணுச்சு. வேண்டான்னு சொல்லாம சாப்பிடு. ஏன் இத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிற? நீ சமைச்சிட்டல, சாப்பிட வேண்டியதான். நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். ஆஹா, நான் ஊட்டி விட்டுறேன். சரி, நீ உட்கார். மத்தவங்களா எங்க? எல்லாரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்கண்ணே. ஓ, முள்ளங்கி சாம்பாரு அழகப்பா. ஏன் உன் கண்ணு கலங்கி இருக்கு? அது அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அது வரும், என்ன பண்றது? ஆனா எனக்கு வராது. ஏன்னா ஒன்ன பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா ஞாபகம் எனக்கு வராது. நீ தான் என் அம்மா, நீ இருக்கிறியே. அந்த சாமி சின்ன வயசுலேயே இந்த பசங்களோட அம்மா அப்பாவை எடுத்துட்டோமேன்றதுக்காக, சரி சின்ராசு ஒரு அம்மா வேணுன்றதுக்காக ஒன்ன கொடுத்துருச்சு. எனக்கும் அம்மாவை கொடுத்துருச்சு. நாளைக்கு வந்து இது என்ன ரைஸ்? அது இது ரைஸ் ஆச்சே, ஆச்சரியத்துக்கு என்னது? என்ன சொல்லுவாங்க? சர்ப்ரைஸ். அந்த ரைஸ். கரெக்ட் கரெக்ட். இன்ப அதிர்ச்சி உனக்காக அது காத்துட்டு இருக்கு. அதை நீ பார்த்துன்னு வச்சுக்க, ஆடி போயிடுவேன். என்னென்ன? அதான் உனக்கு அந்த ரைஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? நாளைக்கு நீயே வந்து பார்த்துக்கோ. நானும் உனக்கு ஒரு அதிர்ச்சியை வச்சிருக்கேன். அதிர்ச்சியா?
இன்ப அதிர்ச்சி வச்சிருக்கேன். ஓ அது உன்னால மறக்கவே முடியாத மாதிரி இருக்கும். அப்படியா? என்னன்னு சொல்லு. நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ. நான் சொல்ல மாட்டேன். என்னோட பதிலே எனக்கா? சரி. என்னென்ன எதுவுமே சொல்லாம சாப்பிடுற? இதுதான் நான் உனக்கு கடைசியா சமைச்சேன். கடைசியா? எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியா உனக்கு சமைச்சு வச்சேன். அதான் எப்படி இருக்குன்னு தெரியல, அத பத்தி சொன்ன. நீ சமைச்சாலே அது ரொம்ப நல்லா இருக்கும். உன் கை பக்குவமே தனி. ஆனா உண்மையை சொல்லணும்னா எப்போதும் நீ சமைக்கிறத விட இன்னைக்கு நீ சமைச்சது ரொம்ப ருசியா இருக்கு. நீ ஏன் நினைச்சாலும் மறுபடியும் ஒன்னால இப்படி சமைக்கவே முடியாது. ஆமா, இது சாமியா பார்த்து என்ன சமைக்க வச்சது. இது என்னுடைய கைப்பக்குவம் இல்ல, உன் மனசுக்காக சாமி கொடுத்த ருசி. நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமே நான் நினைச்சாலும் சமைக்க முடியாது. ஏன்? இந்தா சாப்பிடு. அண்ணே, நீ இப்போ என்ன நினைச்சுக்கிட்டு எனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கியே, இனிமே நீ பொண்ணி கூட சந்தோஷமா வாழ்ந்து புள்ள குட்டிங்களை பெத்துக்கிட்டு நல்லா இருக்கணும். உனக்கு பொண்ணுதான் பிறக்கும். அப்படியா? அப்படி பிறந்தா என்ன பேரு வைப்ப? அதையும் நீயே சொல்லிடு. துளசி. துளசின்னு எப்படி வைக்க முடியும்? துளசி அப்படின்னு கூப்பிடறனா நீயும் ஓடி வருவ, அதுவும் ஓடி வரும். குழம்பிடாது. நான் வரமாட்டேன். ஏன்? நீ என்ன குட்டிமான தானே கூப்பிடுவ? அதானே. துளசினே வச்சிருவோம். துளசி. சரி கொடு. வயிறு நிரம்பிடுச்சு.